நினைக்க வேண்டியதை மறப்பது, மறக்க வேண்டியதை நினைப்பது இவையே நிம்மதியின்மைக்கு காரணம் ஆகும். தெரியாமல் இருப்பது தவறே அல்ல, ஆனால் தெரிந்து கொள்ள விருப்பமில்லாமல் இருப்பதே மிகப்பெரிய தவறு. விட்டு கொடுப்போர் கெட்டுப்போவதில்லை, கெட்டுப்போவோர் எப்போதும் விட்டு கொடுப்பதே இல்லை. சிறிய பறவைகள் கூட கூடுகள் கட்டும், குட்டி விதைகளும் பூமியை முட்டும். விழுந்து கிடந்தால் தோல்வி மட்டுமே கிட்டும், எழுந்து பார், இந்த உலகமே உனக்கு கிட்டும். பிறரை ஏமாற்ற நினைக்கும் போதே நாம் ஏமாறத் தொடங்குகிறோம். வெறுப்பது யாராக இருந்தாலும் நேசிப்பது நீங்களாக மட்டுமே இருங்கள் கூறியவர் அன்னை தெரசா. வாழ்க்கையில் கற்றுக்கொள்வதில் குழந்தை போல் இரு. காரணம், அதற்கு அவமானம் தெரியாது. விழுந்தவுடன் அழுது முடித்து திரும்பவும் எழுந்து நடக்கும். உன்னை உண்மையாக நேசிப்பவன் உன் தவறுகளை உன்னிடம் சொல்லிவிடுவான். ஆனால் அதன்பின் அவன் உனக்கு நல்லவனாக தெரிய மாட்டான். புத்திசாலியால் முடியாதது கூட சில நேரங்களில் பொறுமைசாலிகளால் முடிகிறது. வெற்றி என்பது உடனடியானது அல்ல, ஆனால் நிச்சயமானது, உனது முயற்சி இருக்கும் வரை. தகுதியே இல்லாதவர்களிடம் விவாதம் செய்வது என்பது நமது நிழலுடன் நாமே சண்டையிடுவதற்கு சமமானது. அன்பு குறைவாக உள்ள இடத்தில் சிறு குறைகள் கூட மிகப்பெரிய குற்றமாக மாறிவிடும். அறிவாளிகள் பிரச்சனையை தீர்க்கிறார்கள், ஆனால் மேதைகள் பிரச்சனையை தவிர்க்கிறார்கள். வெற்றி வந்தால் பணிவு தேவை, தோல்வி வந்தால் பொறுமை தேவை, எதிர்ப்பு வந்தால் துணிவு தேவை, எது வந்தாலும் நம்பிக்கை தேவை. நாய் மாதிரி அலைஞ்சா அவன் ஏழை, நாயோடு அலைஞ்சா அவன் பணக்கார. இதுதான் உலகம். வயிற்றை நிரப்புவதற்காக ஓடுகிறது ஒரு கூட்டம், வயிற்றை குறைப்பதற்காகவே ஓடுகிறது இன்னொரு கூட்டம். இதுவும் உலகம்தான். 100 கிலோ அரிசி மூட்டையை வாங்குபவனுக்கு அதை தூக்க முடிவதில்லை. அதே 100 கிலோ அரிசி மூட்டையை தூக்கி சுமப்போனால் அதை வாங்க முடிவதில்லை. இதுதான் உண்மை. இவ்வுலகில் குழப்பம் என்னவென்றால், முட்டாள்கள் எதையும் உறுதியாக நம்புகிறார்கள், புத்திசாலிகளுக்கோ எல்லாவற்றிலும் சந்தேகம். அன்புதான் உன் பலவீனம் என்றால் இந்த உலகின் மிகச்சிறந்த பலசாலி நீதான். இறைவன் கொடுக்க நினைப்பதை யாராலும் தடுக்க முடியாது. அதே சமயம் இறைவன் தடுக்க நினைப்பதை எவராலும் கொடுக்க முடியாது. முயற்சி செய்பவனை நோக்கியே வெற்றி சென்று கொண்டிருக்கும். உயிர்களின் மீது அன்பு காட்டத் தெரியாதவர்கள் கண் இருந்தும் குருடர்களே, காது இருந்தும் செவிடர்களே, வாயிருந்தும் ஊமைகளே, உயிர் இருந்தும் பிணங்களே ஆவர். பறவை மரத்தில் அமரும்போது கிளை முறிந்துவிடும் என்ற பயத்தில் அமர்வதில்லை. காரணம், அது நம்புவது மரத்தின் கிளையை அல்ல, அதன் இறக்கைகளை மட்டுமே. கடமையை செய்தால் வெற்றி, அதை கடமைக்கு செய்தால் தோல்வி மட்டுமே. அதிகாரத்தால் ஒரு நாயை விலைக்கு வாங்க முடியும், ஆனால் அதன் வாளை அன்பினால் மட்டுமே ஆட்டுவிக்க முடியும் கூறியவர் சாக்ரடிஸ். எங்கு சென்றாலும் உன் முழு மனதோடு செல். முதலில் வேலைக்காரனாகிரு, எஜமானராகும் தகுதி தானாகவே வந்து சேரும். பெரிய மனிதர்களின் உண்மையான குணம் கூட அவர்களின் சிறிய செயல்களில் தெரிந்துவிடும். ஒழுக்கமுள்ளவனுக்கு காவல் என்பது எப்பொழுதுமே தேவையில்லாத ஒன்றாகும். தன்னிடம் அதிக குறைகளை கொண்டவனே மற்றவர்களை குறை கூறிக்கொண்டிருப்பான். முட்டாள்கள் தங்களை முட்டாள்கள் என்று ஒருபோதும் காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அதுபோல்தான் அறிவாளிகளும். உன்னை எதிர்ப்போர் எல்லாம் உன் எதிரிகள் அல்ல, உன்னை எதிர்க்குவதோர் எல்லாம் உன் நண்பனும் அல்ல. உண்மையான அன்பு எடுக்காது, எப்போதும் கொடுப்பதற்கே தயாராக இருக்கும். எளிதில் சம்பாதிக்கக்கூடியது எதிரிகளை மட்டுமே. ஆசைக்கு வெட்கம் கிடையாது, பசிக்கு ருசி தெரியாது, தூக்கத்திற்கு இடம் தெரியாது. பிறக்கும்போது நண்பனோ பகைவனோ நமக்கு கிடையாது. நாம் தான் இடைப்பட்ட வாழ்க்கையில் இரண்டையும் சம்பாதித்துக் கொள்கிறோம். நாம் சந்திக்கும் ஒவ்வொருவரும் நமக்கு ஆசிரியர்தான் கூறியவர் சாக்ரட்டிஸ். மன்னிப்பு தர தகுதியுடையவர்களே மன்னிப்பு பெற தகுதியுடையவர்களாகிறார்கள் கூறியவர் இயேசுநாதர். ஊசி நுழைந்து பிரிக்க முடியாத நட்பை காசு நுழைந்து பிரித்துவிடும், ஜாக்கிரதை. கடமையை செய்ய மறுப்பவனை விட இவ்வுலகில் கொடியவன் யாரும் இல்லை. 1000 miles journey begins with a single step. அதாவது 1000 மைல் பயணமும் ஒரு அடியிலிருந்து தான் துவங்குகிறது. When you enter the light, everything will follows you. But enter the dark, even your own shadow will not follow you. அதாவது, நீங்கள் வெளிச்சத்தை நோக்கி நடக்கும்போது அனைத்தும் உங்களை பின்தொடர்ந்து வரும். ஆனால் நீங்கள் இருட்டை நோக்கி நடக்கும்போது உங்களுடைய சொந்த நிழல் கூட உங்களை பின்பற்றாது கூறியவர் அடால்ஃப் ஹிட்லர். நத்திங் இஸ் குட் ஆர் பேட் இன் திஸ் வேர்ல்டு, பட் அவர் திங்கிங் மேக்ஸ் இட் ஸோ. அதாவது, நல்லது கெட்டது என்று இந்த உலகில் ஏதுமே கிடையாது, நீங்கள் நினைப்பதை பொறுத்து தான் அனைத்தும். முதல் தவறு இரண்டாம் தவறுக்கு இருக்கையை தயார் செய்கிறது. லைஃப் வில் கிவ்ஸ் யூ 100 reasons to cry, but God gives you 1000 ways to laugh. அதாவது, வாழ்க்கை தினமும் உங்களுக்கு 100 காரணங்களை அழுவதற்காக தந்தாலும் இறைவன்
தினமும் சிரிப்பதற்காக 1000 காரணங்களை தருகிறான். எனவே மகிழ்ச்சியாக இருங்கள். உண்மையை பின்பற்றுவதை விட மிகப்பெரிய வீரம் எதுவும் இருக்க முடியாது கூறியவர் காந்தி தாத்தா.